பைசா நகரம். இங்கும் அந்த இடத்திலும் நீரூற்று பிரவாகம் எடுத்து வெளிக்கிளம்பிய இடம். பின் அங்கு நீரூற்று நிறுத்தப்பட்டு நாளடைவில் அந்த இடம் வெறுமையாக அந்த இடத்திலிருந்து பூமியின் மையப்பகுதி வரை பாறைகளோ ஒரு சிறு கல்லோ இல்லாமல் போனது. மிசோனாக்களில் கல்லே இல்லாத ஒரு இடம் அந்த இடம்தான். அந்த இடத்தில்தான் அந்த கோபுரம் கட்டப்பட்டது. அடிமட்டம் மிக மிக ஆழமாக கற்களால் குவிக்கப்பட்டு அஸ்திவாரம் போட்டும் 10 வருடங்களில் உள்ளே இருக்கும் கற்கள் எல்லாம் துகள்களாகி இன்று அதுவும் சாந்துகளாகிவிட்டது. இதனால் பூமி மெதுவாக சுற்றியும் ஒரு சிறு பாறை கூட நகராமல் இருக்க அந்த கோபுரம் மட்டும் விதிவிலக்காய் மெல்ல மெல்ல சாய ஆரம்பித்தது. இன்று எப்போது விழுமோ என்று மக்கள் கேள்விக்குறியோடு அதை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். 3ஆம் முறையாக உலகம் குலுக்கப்பட்ட போது எல்லாம் முடிந்த அந்த இடத்தில் அந்த இயந்திரம் மட்டும் சிறிது நாள் பிடித்தது. காரணம், அந்த இடத்தில் கட்டப்பட்ட கலி என்னும் நிறுவனம். கலி என்பது இப்போதைய மின் காந்த சக்தி போல் 900 மடங்கு வீரிய சக்தி கொண்டது. இவை இயங்கிக் கொண்டிருக்கும் போதே அளிக்கப்பட்டதால் அந்த சக்தி 20,000 வருடங்கள் அங்கேயே தேங்கி சிறிது சிறிதாக தன் சக்தியை இழந்து வந்தது. அந்த இடத்தில்தான் இறுதியாக அந்த கோபுரம் கட்டப்பட்டது. மீதமுள்ள அந்த சக்தி கோபுரத்தை முழுவதுமாக சாய விடாமல், பட்டென்று சரிய விடாமல் அலைக்கழிக்கிறது. இறுதியான துளி சக்தியும் மறையும் போது கோபுரம் சாயலாம்.